إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாஹுவினுடைய ஆணைக்கிணங்க ஜும்மா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் படி ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும்
எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நம்மை படைத்து ரட்சித்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வஇய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, சிறார்களே, மனிதனின் உயர்வு, கண்ணியம், மாண்பு, சிறப்பு, இதுபோன்று எத்தனை வார்த்தைகள் தமிழில் இருந்தாலும் எல்லா வார்த்தைகளும் இணைத்து கொள்ளலாம். இவைகள் அத்தனையுமே மனிதன் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியிலே இருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறது. மனிதர்கள் கல்வியால் உயருகிறார்கள். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத இஸ்லாத்தில், ஏற்றத்தாழ்வு இல்லாத இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரே ஒரு விஷயத்திலே பாகுபாடு இருக்கிறது என்று சொன்னால் அது கல்விதான். கல்வியாளர்கள் உயர்ந்தவர்களாக போற்றப்படுகிறார்கள். இது பெருமை அளிப்பதற்காக சொல்லப்பட்ட செய்தி அல்ல, கல்வியினுடைய மேன்மையை உணர்த்துவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய செய்தி. குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான். உல், நபியே நீர் கூறுவீராக, ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், கல்வியை கற்றவர்களும் அறிந்தவர்களும் கல்வியை கற்காத அறியாதவர்களும் சமமாவார்களா என்ற இந்த ஒற்றை வினாவை எழுப்பியதின் மூலமாக கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் எந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கல்வியில்தான் கண்ணியம் இருக்கிறது, கல்வியில்தான் சிறப்பு இருக்கிறது என்பதை இந்த உலகுக்கு உறக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த செய்தியையே எப்பொழுது மார்க்கம் கூறியது என்று பார்த்தால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கும் பொழுது, அவரை படைத்ததற்கு பிறகு சில தகுதிகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்து இந்த மனித சமூகத்திற்கு கண்ணியம் கல்வியிலே இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி விட்டான். ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு குர்ஆன் பேசும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்பாக குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான், வஇத கால ரப்புக லில் மலாயிகா. இந்த உலகத்திலே மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக மலக்குகள் என்ற ஒரு இனம் இருந்தார்கள், ஜின்னுகள் இருந்துச்சு. இது ஒரு தனி வரலாறு. மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஇத கால ரப்புக லில் மலாயிகா. மலக்குகளிடத்தில் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. இந்த உலகத்தில் ஒரு நல்ல தலைமுறையை நான் உருவாக்கப் போகிறேன், ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன் என்று மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஒட்டுமொத்தமாக எல்லா மலக்குகளும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், காலு, இறைவா, அத்தஜ்அலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா. மனித சமூகத்தை இந்த உலகத்திலே நீ படைக்கப் போகிறாய் என்று நீ சொல்கிறாய். அத்தஜ்அலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா, அவர்கள் இந்த உலகத்திலே குழப்பம் செய்வார்கள். வயஸ்ஃபிகு திமா, ஜாதி சண்டையினால், இதெல்லாம் மலக்குகள் சொல்லலை, இவ்வளோ விளக்கங்கள் உள்ள அடங்கியிருக்கு. அதனால் குர்ஆனில் எங்கே ஜாதி சண்டை வந்திருக்குன்னெலாம் கேட்டுறக்கூடாது.
மலக்குகள் என்ன திரும்பி கேட்கிறார்கள், இந்த மனித சமூகம் உலகத்திலே வந்தால் ஒரே ஃபசாது செய்வார்கள், குழப்பம் செய்து கொண்டே இருப்பார்கள், அதான் அவங்களுடைய டியூட்டி. ஒயஸ்ஃபி குத்திமா, ஜாதி சண்டையினால் கலவரம் மூண்டு இரத்தம் ஓட்டப்படும், மத கலவரத்தினால் இரத்தம் ஓட்டப்படும். இப்படிப்பட்ட அநியாயம் செய்யக்கூடிய ஒரு இனத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் நல்ல பிள்ளைகள் என்பதை அல்லாஹ்விடத்திலே மலக்குகள் சொல்லி காமிக்கிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்ன? இது ஒரு அழகான திருவிளையாடல் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் விளையாடக்கூடிய ஒரு கேம். மலக்குகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனுஷனை போய் நீ படைக்க போற, அநியாயம் செய்வான், குழப்பத்தை விளைவிப்பான், ஃபித்னா ஃபசாதை புரிவான், இரத்தத்தை ஓட்டுவான், ஒரே கலவர பூமியாக ஆக்குவான். இன்றைக்கு சமகால நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்குகின்ற பொழுது கொஞ்சம் புல்லரிக்கிறது. எவ்வளவு நிதர்சனமாக கணித்திருக்கிறார்கள். அப்போ மலக்குகள் தங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டுகளை அடுக்குகிறார்கள். வநஹ்னு நுஸப்பிஹு, நாங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம். வநஹ்னு நுஸப்பிஹு, நாங்கள் குழப்பம் விளைவிக்க மாட்டோம், நாங்கள் ரத்தம் ஓட்ட மாட்டோம், எங்களுக்கு ஃபித்னா ஃபசாதெல்லாம் தெரியாது. வநஹ்னு நுஸப்பிஹு, நாங்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்போம், உன்னை புகழ்ந்து கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நாங்கள் இருக்க ஏன் இந்த மனித சமூகம் மலக்குகள் கேட்டார்கள். அது மட்டுமா, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டுகளை அடுக்கிக் கொண்டே வருகிறார்கள். வநஹ்னு நுஸப்பிஹு, நாங்கள் உன்னை புகழ்கிறோம். வனுகத்திஸு லக், நீ பரிசுத்தமானவன் என்று உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம். அல்லாஹ் உடனே சொன்னான், ஷட் அப் யுவர் மவுத், வாயை மூடுங்க. இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். இந்த உலகத்திற்கு தஸ்பீஹ் செய்ய கூட்டம் மட்டும் தேவையில்லை. ஒரு மனித சமூகத்தை இந்த உலகத்திலே நான் படைப்பேன், அவர்களுக்கு இது பாவம், இது நன்மைகள் என்று எல்லாம் தெரியும். சோதனைக்காக வேண்டி நான் படைப்பேன். அவர்கள் வெறும் வணக்க வழிபாடுகளிலே மட்டும் ஈடுபட மாட்டார்கள், பாவமும் செய்வார்கள். பாவம் செய்து முடித்த பிறகு என்னுடைய அச்சம் அவருடைய உள்ளத்திலே ஊடுருவி சென்று தௌபாவும் செய்வார்கள். அல்லாஹ் சொன்ன ஒற்றை வார்த்தையிலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. சொன்னான் அல்லாஹ், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்கள். மனித சமூகம் முதல் மனிதர் ஆதம் படைக்கப்பட்டு விட்டார். அல்லாஹ் பார்த்தான், மலக்குகள்கிட்ட ஏதாவது ஒரு பாடத்தை நாம் கற்பிக்கணுமே. இந்த மனித சமூகத்தை பற்றி மலக்குகள் கேவலமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே, ஒரே மைனஸாக அடுக்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய பலகீனங்களை எல்லாம் அடுக்கி பேசுகிறார்களே, கொஞ்சம் இந்த மனித சமூகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்லலாமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சூப்பர் ஏற்பாடு ஒன்றை செய்தான். குர்ஆன் பேசுகிறது. இது வார்த்தையில் வேணா முன்பின் அமைப்புகள் மாறி இருக்கலாமே ஒழிய இது அத்தனையும் குர்ஆனுடைய வசனங்கள். உடனே அல்லாஹ் செஞ்ச முதல் ஏற்பாடு என்ன தெரியுமா? வஅல்லம ஆதமல் அஸ்மா, முதல் மனிதர் ஆதமை படைத்த அல்லாஹ் ஆதமுக்கு எல்லா ஞானத்தையும், கிராஜுவேட் எல்லா நாலேஜையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். கூகுளில் தொடங்கி 5Gயில் தொடங்கி எல்லா கல்வியையும் வஅல்லம ஆதமல் அஸ்மா, எல்லா இஸ்முகளையும் நாம் கற்றுக் கொடுத்தோம், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். கொடுத்துட்டு மலக்குகளை கூப்பிட்டான். இதோ ஒரு மனித சமூகத்தை படைத்திருக்கிறேன், நான் படைக்க போகிறேன் என்று சொன்னபோது நீங்கள் என்ன சொல்லீர்கள்? இவர்கள் குழப்பம் செய்வார்கள், இவர்கள் ரத்தம் சிந்துவார்கள், இவர்கள் கலவர பூமியாக இந்த உலகத்தை ஆக்குவார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? நீங்க இந்த பக்கம் நில்லுங்க, ஆதமை அந்த பக்கம் நிப்பாட்டி 2 பேர்த்துக்கும் ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. மலக்குகள்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான். சில பெயர்களை சுட்டி காண்பித்து இது என்ன அது என்ன என்று கேட்டபோது மலக்குகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? லா காலு
சுபஹானக லா இல்ம லனா, எங்களுடைய சிலபஸில் இது இல்லை அப்படின்னு மலக்குகள் சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு பாவம் செய்யவும் தெரியாது, பாவத்தை பற்றி எண்ணவும் தெரியாது. சதாவும் தஸ்பீகிலே மூழ்கி இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம், சஜிதாவிலே மூழ்கி இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம். ஆனால் இந்த மனித சமூகம் இருக்குதே, கொஞ்சம் வில்லங்கமான படைப்பு. பாதி மனிதன் பாதி மிருகம், பாதி மனிதன் பாதி மிருகம் அவனுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும். ஒரு பக்கம் நல்லவனாக வாழ்வான், இன்னொரு பக்கம் தீமைகள் அவனுடைய உள்ளத்திலே ஊடுருவி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாவம் பாதி நன்மை பாதி என்ற கலவையோடு தான் மனிதர்களை அல்லாஹ் மனித சமூகத்தை படைத்திருக்கிறார். முதல்ல இந்த மனித சமூகத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து மூலம் அது அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்ன? நாலேஜ், கல்வியை ஆதமுக்கு அல்லாஹ் கொடுத்து, இந்த கல்வியின் மூலமாகத்தான் மனிதகுலம் சிறப்படையும் என்பதை இந்த உலகிற்கு முதல் மனிதர் படைக்கப்பட்ட போதே அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். கொஞ்சம் வேடிக்கையாக சொல்வது என்று சொன்னால், முதல் மனிதர் நபி மட்டுமல்ல, முதல் மனிதர் முதல் பட்டதாரியாகவும் இருந்திருக்கிறார். அவர் தான் கிராஜுவேட். அவர் பிஎஸ்சி படித்தாரா, எம்காம் படித்தாரான்னு கேட்டுறாதீங்க. முதல் மனிதர் முதல் பட்டதாரியாகவும் இருந்திருக்கிறார். குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. இந்த கல்வியின் மூலமாக இந்த மனிதகுலம் சிறப்படையும் என்பதை குர்ஆன் உலகிற்கு உறக்க சொன்னது, மார்க்கம் சொன்னது. இது ஒரு பக்கம். இப்போ கொஞ்சம் நம்மளுடைய சிந்தனையை டியூன் செய்யணும். இதுவரைக்கும் கல்வியினுடைய சிறப்பை பற்றி பேசிக்கொண்டே இருந்தோம். நம் சமூகத்தில் சிலர்கள் இருக்கிறார்கள், பலர்கள் இருக்கிறார்கள் கூட என்று சொல்லலாம். இந்த மார்க்க கல்வின்னு ஒரு கல்வி இருக்க, இந்த வேலை வெட்டி இல்லாமல் பள்ளிவாசலில் தொழு வைக்கிற இமாம்கள், இப்போ இந்த மார்க்க கல்வியெல்லாம் யாருங்க படிக்கிறது? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி எங்கேயும் மார்க்க கல்வி உலக கல்வி எல்லாம் பிரிக்கவில்லை. நீங்கள் இன்ஜினியர் ஆகலாம், தப்பில்லை. நீங்கள் விஞ்ஞானி ஆகலாம், மார்க்கம் ஊக்குவிக்கிறது. எல்லா படிப்புகளையும் படியுங்கள், பயன் தரக்கூடிய கல்வியை படியுங்கள், மார்க்கம் சொல்லுகிறது. இப்போ இந்த இடத்துல நம் சமூகம் தெளிவு பெறக்கூடிய ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. எந்த கல்விக்கும் மார்க்கத்திலே தடை இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய நடைமுறையில் இரண்டு கல்விகளாக மக்கள் விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மார்க்க கல்வி, இன்னொன்று உலக கல்வி. இந்த மார்க்க கல்வியை மக்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையிலே பின்தங்கியவர்கள், பலகீனமான கூட்டம், ஏழ்மையில் விளிம்பில் இருக்கக்கூடிய கூட்டம், இவர்கள்தான் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற சிந்தனை காலம் காலமாக நம் சமூகத்திலே புரையோடி போய் கொண்டிருக்கிறது. அது ஒரு கடுமையான எச்சரிக்கை, களையப்பட வேண்டிய வைரஸ். யாருப்பா இமாம் ஆகணும்? வசதி இல்லாதவர்கள் தங்கள் குழந்தையை படிக்க வைப்பார்கள், சொல்லப்பட்டது ஒரு காலம். யார் மார்க்க கல்வியை படிக்கணும்? அதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க செய்கிற வேலை. என் பிள்ளை இன்ஜினியர் ஆக வேண்டும், என் பிள்ளை இப்படி ஆக வேண்டும், என் பிள்ளை வெல் செட்டில்ட் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். இந்த மார்க்க கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை விளங்க வேண்டும். நாம் அப்படியே தனியாக பிரித்து வச்சிட்டோம். மார்க்க கல்வினா அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நாம் என்ன தவறாக நினச்சிட்டோம் அப்படின்னா, காலம் காலமாக என்ன நடைமுறையில் இருக்குது, மதரசாவிலே படித்தவர்கள், ஓதியவர்கள், ஆலிமாக இருப்பவர்கள் பள்ளிவாசலில் இமாமா இருப்பாங்க. இந்த இமாமா இருக்கிறது ஒரு லேபராக நம் சமுதாயம் விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த பிரச்சனை. உண்மை ஒன்று சொல்லட்டுமா? இமாம்கள் லேபர்கள் அல்ல, இமாம்கள் லீடர்கள். இந்த உலகம் அப்படித்தான் கட்டமைத்திருக்கிறது. இமாம்கள் லேபர்கள் அல்ல, இமாம்கள் கைக்கூலிகள் அல்ல, இமாம்கள் லீடர்கள். அவர்கள் லீடர்களை உருவாக்கக்கூடியவர்கள். உயர்ந்த சாணத்திலே இருந்த இந்த மார்க்க கல்வியை
இன்றைக்கு நம் சமூக மக்கள் மதரசாவுக்கு ஓத அனுப்பணும்னா என் பையன் வாழ்க்கை இருளாகிவிடும். உன்னை சொல்லட்டுமா, சில வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. ஒருவன் ஆலிமாக இருந்தால், ஒருத்தர் ஆலிமாக படித்தால் உலக கல்வியை தொடர முடியாது. காயல்பட்டினம் மக்கள் விழித்து கொண்டார்கள். இந்த ஊரில் மட்டும்தான் உலக அளவில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஊரில் மட்டும்தான் இருக்கிறது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கெல்லாம் இந்த சிறப்பு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், குரானை ரசிக்கக்கூடிய பெற்றோர்கள், குரான் மீது அதிகமாக இன்பம் காணக்கூடிய பெற்றோர்கள், மார்க்கத்தை புரிந்த பெற்றோர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? 5வது வரைக்கும் குழந்தையை படிக்க வைத்துவிட்டு குரானை மனனம் செய்வதற்கு மதரசாவிலே அனுப்புகிறார்கள். இன்றைக்கு காயல்பட்டினத்தில் மட்டும்தான் ஹாஃபில்கள் உருவாகிறார்கள், இன்ஜினியர்களோடு சேர்த்து. காயல்பட்டினத்தில் மட்டும்தான் குரானை மனனம் செய்த ஹாஃபில்கள் இருக்கிறார்கள், டாக்டர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த ஊரில் மட்டும்தான் இன்ஜினியராகவும் ஹாஃபிலாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஊரில் இருக்கு. என்ன காரணம்? குரான் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆர்வம், பற்று. ஒரே ஒரு ஹதீஸ் தான். ஒரு பெற்றோர், வசதி படைத்த பெற்றோர், நல்ல சிபிஎஸ்இ ஸ்கூலில் தன்னுடைய பிள்ளையை சேர்த்து படிக்க வைத்த பெற்றோர்கள். இதை எதுக்கு இந்த செய்தி அழுத்தமாக சொல்கிறேன்னா, மார்க்க கல்வி ஏதோ ஒதுக்கப்பட்டவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி அல்ல. மார்க்க கல்வி என்பது ஏதோ நமக்கு தேவையில்லாத ஒன்று என்று நம் சமூகம் நினைத்து கொண்டிருக்கிறது. முதல்ல குரானை படிக்க வைங்க, அதற்கப்புறம் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உருவாகுவார்கள், ஒழுக்கத்தோடு உருவாகுவார்கள். இதுதான் இந்த கல்வியினுடைய வெற்றி என்பதை நம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் வசதியானவர், ஏன்னா நாம் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறோன்னா, என் பையனுடைய எதிர்காலம் இமாமுக்கு போகணும்னு எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க. இந்த இமாமத்திற்கே இது ஒரு வேலை கிடையாது. நான் தெளிவுபடுத்துகிறேன். இங்கே பள்ளிவாசலில் எந்தெந்த பள்ளிவாசலில் ஆலிம்களாக தொலை வைக்கிறார்களோ அவர்கள் லேபர்கள் அல்ல, அவர்கள் லீடர்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சம்பளம் எல்லாம் அவர்களுடைய ஒரு அலிஃப், அவருடைய உச்சரிப்புக்கு இந்த உலகத்தையே கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாது. அவங்க லேபர்லாம் கிடையாது. என்ன பிரச்சனைன்னா, நம் சமூகத்திலே தொட வைக்க தெரிந்தவர்கள் யாருமே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. எப்படி இருந்துச்சு ஒரு காலத்துலனா, மஹல்லாக்காரர்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேருவாங்க. சேர்ந்து தொழக்கூடியவர்கள், வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே தொலை வைக்க தெரியும். 50 பேர் தொழு வந்தால் 50 பேரும் தொழுகையை தக்பீர் கட்டி தொலை வைப்பதற்குரிய இமாமுக்குரிய தகுதியை பெற்றிருந்தார்கள். கால ஓட்டத்திலே மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போனது. மார்க்கத்தினுடைய சட்டங்கள் நமக்கு தெரியாத போனது. எப்படி தொலை வைக்கணும்னு தெரியாமல் போச்சு. அதன் காரணமாக என்ன நிலைமைக்கு வந்துச்சுன்னா, ஒருத்தரை இமாமாக வைப்போம். இந்த இமாம் கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் அல்ல. இந்த மெயின் சென்ட்டை முதல்ல மூளையிலிருந்து கலட்டி தூக்கி எரிஞ்சிடணும். அதே மாதிரி இமாமாக இருப்பவர்கள் ஆலிமாயிட்டாங்கன்னா அவங்க இமாமாக தான் இருக்கணும்லாம் அவசியமும் இல்லை. சத்தியத்தை உறக்க சொல்லலாம். அவர்கள் என்ன தொழில் வேணாலும் ஹலாலான தொழிலை செய்யலாம். இந்த மார்க்கத்தோடு நம்மளுடைய சமுதாயம் கட்டமைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு எல்லா பள்ளிவாசலுடைய நிலை கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. 1 மணிக்கு ஜமாத், உதாரணத்துக்கு, இல்லை மக்ரிப் தொழுகையை வச்சுப்போமே, 6:40க்கு ஜமாத், 6:39 வரைக்கும் இமாம் வரவில்லை என்று சொன்னால் அங்கே வரக்கூடியவர்களுடைய எல்லா இதயமும் டிக் டிக் என்று அடித்து கொண்டிருக்கும். என்ன காரணம் சொல்லுங்க? யாருக்குமே தொலை வைக்க தெரியாது. எல்லோரும் திரும்பி பார்ப்பார்கள். இது யாரையும் நோகடிப்பதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய செய்தி அல்ல. நம் சமுதாய மக்கள் இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படை விஷயம் கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். முதல்ல நமக்கு நாமே இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொலை வைக்கணும். ஒரு ஆளை நம்பி இமாம் என்பது இருக்கக்கூடாது. நமக்கு நாமே வாங்க சொல்லணும், நாமே தொட வைக்கணும். இந்த நிலை ஒரு காலத்திலே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தினுடைய அந்த பிடிப்பு நம்ம இடத்தில் இருந்து விலகிய காரணத்தினால இமாம் ஒருத்தர் இருப்பார், அவரு தான் தொலை வைக்க தெரியும், அவரு தான் பேசணும் என்ற நிலைக்கு நம் சமுதாயம் தள்ளப்பட்டு விட்டதே ஒழிய, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இமாம்கள் யார் தெரியுமா? இமாம்கள் தான் நீதிபதிகள், இமாம்கள் தான் கண்ணியமானவர்கள், ஆட்சியாளர்களாக இமாம்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் கொஞ்சம் வேதனையோடு சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு
தொட வைக்க தெரியும் என்று சொன்னால் சந்தோஷம், நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கீங்க. குறைந்தபட்சம் வாங்க சொல்வதற்கு கூட தெரியாத கூட்டம் இன்றைக்கு உருவாகிவிட்டது. வாங்க சொல்ல தெரியல, தக்பீரை கட்டிவிட்டு பக்கத்தில் இருப்பவர்களை பார்க்கிறார்கள், அவர்கள் குனிந்தால் இவர்கள் குனிகிறார்கள், ரோபோட் மாதிரி இன்றைக்கு தொழ ஆரம்பித்து விட்டார்கள். மார்க்கத்தினுடைய எல்லா அடிப்படையும் இன்றைக்கு மங்கி போன இந்த சூழலில் இஸ்லாத்தினுடைய மார்க்க ஷரியத்தினுடைய கல்வி, குர்ஆனினுடைய கல்வியை மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பு நம் சமூகத்தில் இருக்கிறது. குறிப்பாக இந்த வேலையை காயல்பட்டினம் மக்கள் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ இந்த மஹல்லா இருக்கு, இந்த மஹல்லா இங்கே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் சில பசங்க இருக்காங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் மனனம் செய்துவிட்டு ஹாஃபில் ஆகக்கூடிய இன்னொரு கூட்டம் ரெடியாக காத்து கொண்டு இருக்கிறது. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 3-4 பசங்க. அப்போ மீதி உள்ள பெற்றோர்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் இல்லையா? என் பிள்ளை ஓத வேண்டும், என் பிள்ளை அழகாக குர்ஆன் ஓத வேண்டும், என் பிள்ளை குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும், என் பிள்ளை தொட வைக்க வேண்டும், என் பிள்ளை கல்லூரிக்கு போன உடனே அவன் பெரிய படிப்புகள் எல்லாம் படித்த பிறகும் கூட அவன் குர்ஆனோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? அந்த ஆர்வம் வரணும். இந்த மஹல்லால விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சில ஹாஃபில்கள் உருவாகிவிட்டார்கள், சில சிறார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமான செய்தி. இதே மாதிரி நீங்கள் காயல்பட்டினம் எல்லா இடத்துலையும் எடுத்துட்டீங்கன்னா ஹாஃபில்களை உருவாக்குவதற்கு துடிப்போடு வெறியோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். நாமும் வேடிக்கையாக சொல்லுவோம், ஒரு காலத்தில் இந்த மதரசா கல்வி எப்படி இருந்துச்சுன்னா அப்படிலாம் இல்லை, நம் சமூகம் அப்படி நினச்சி வச்சிருந்துச்சு. படிப்பு வராதவர்கள் தஞ்சம் போகக்கூடிய இடம் மதரசா, வீட்டிலே சேட்டை செய்யக்கூடியவர்கள் தஞ்சம் போகக்கூடிய இடம் மதரசா. இப்படி ஒரு கேவலமான மைண்ட் செட்டில் ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கு இந்த காயல்பட்டினம் மக்களின் மூலமாக என்ன நடக்குது தெரியுமா? எங்கள் மதரசாவில் குர்ஆனை மனனம் செய்ய வைக்கக்கூடிய எங்கள் மதரசா போல சில மதரசாக்கள் இருக்கு. மக்கள் காத்து கொண்டு அட்மிஷனுக்காக வேண்டி காத்து கொண்டு இருக்கிறார்கள், எங்கள் பிள்ளையை நாங்கள் சேர்க்கணும் அப்படின்னு. இன்றைக்கும் ஒரு கூட்டம் இப்படி உருவாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் உயர்ந்து போனாலும் இன்னொரு பக்கம் பலகீனத்தை ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 6லேருந்து 60 வரைக்கும், 6லிருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடிய யாருக்குமே இஸ்லாத்தினுடைய எந்த அடிப்படையும் தெரியாத ஒரு சூழல். ஏன் உங்களுக்கு கவலை இல்லையா? சில பேர்களை நாங்கள் தர்பியாவில் பார்க்குறோம், 40 வருஷமாக தொழுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். 40 வருஷமாக தொழுகையை பேணுதலாக செய்யக்கூடியவர். எத்தனை சூரா தெரியும் என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அல்ஹம்து சூரா தெரியும், அப்புறம் குல்லு அல்லாஹ்வு சூரா தெரியும். அந்த ரெண்டையும் ஓத கேட்டால் 2லும் 10-15 ஓட்டைகள் இருக்கும். இப்படி இந்த 2 சூறாவை வச்சுட்டு 40 வருஷம் தொழக்கூடியவர்கள், அல்ஹம்து சூறாவே ஒன்றுமே தெரியாமல் தொழக்கூடிய மக்கள் இன்றைக்கும் நம் சமூகத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆரோக்கியமான விஷயம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் மார்க்கம் அப்படியே கொஞ்சம் அப்படி வேறு விட்டு அப்படியே நிற்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் தாய்மார்கள். அவங்க தங்களுடைய பிள்ளைகளை ஓத வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, ஒடுக்கத்தோடு வளர்க்குகிறார்கள். இந்த ஒரு காரணத்தினால தான் ஓரளவுக்காவது மார்க்கம் கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் நேராக பதில்லாம் சொல்ல வேணாம். உங்கள் மனசாட்சிக்கு நான் கேட்குற கேள்வியை உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் பேசி பாருங்கள். நீங்கள் முஸ்லீம்கள், அல்ஹம்துலில்லாஹ், பேர் என்னென்னமோ அப்துல்லா வகை வகையான பெயரை வைத்திருக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு அல்ஹம்து சூறாவிலிருந்து எத்தனை சூறா தெரியும்? ஒரு 4 ரக்காத்து தொழுகிறதா இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 சூறாவாவது தெரிஞ்சிருக்கணும்னு வச்சுக்கோங்க. எத்தனை சூறா தெரியும்? அப்படியே மனசில் கேட்டு பாருங்க. எனக்கு அல்ஹம்து சூறா கூட தெரியலங்க. எந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு நேரத்தை நாம் ஒதுக்கணும். சில ஊர்களில் நாம் பார்க்குறோம், வயது கடந்தவர்கள் 60 வயசு தாண்டினவங்கள்லாம் மனசு வேதனைப்பட்டு இவ்வளோ வருஷமாச்சு இன்னும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அல்ஹம்து சூறாவிலிருந்து மனனம் செய்து குர்ஆனை ஓதக்கூடிய நிலைக்கு பலர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியும் சமூகத்திலே உருவாகி இருக்கிறது. இப்போ இந்த மார்க்க விஷயத்தில் நாம் ஃபெயிலாக இருந்தால்
அது பெரிய கை சேதத்திற்குரியது என்பதை புரிந்து கொள்வோம். மார்க்க விஷயத்திலே பிடிப்புடன் இருப்போம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்வோம். இறை அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தில் மனிதன் கல்வியால் உயர்கிறான். கல்விக்கு இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம் என்ன என்பதை வரலாற்று பின்னணியிலேயும் குர்ஆனினுடைய பின்னணியிலேயும் சில செய்திகளை நாம் பார்த்தோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மார்க்க கல்வி என்று பரவலாக பேசப்படுகிறது. இந்த மார்க்க கல்வி அப்படின்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ரொம்ப டீப்பாக போய் மார்க்க கல்வியை கற்றுக்கிறது. எப்படின்னா குர்ஆனுக்கு அர்த்தத்தை தெரிந்து கொள்வது, அரபி இலக்கணங்களை கற்றுக்கொள்வது, மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்வது, இப்படி அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டம். இவர்களை ஆலிம்கள் என்று சொல்லுவார்கள். அதில் குர்ஆனை மனனம் செய்தவர்களை ஹாஃபில்னு சொல்லுவாங்க. இவர்கள் அல்லாஹ் இடத்துல இவங்களுக்கு ஒரு தனி பெரிய அந்தஸ்து உண்டு. அவர்கள் இஹ்லாஸாக வேலை செய்தால் அல்லாஹ் இடத்துல பெரிய கூலி உண்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம், இந்த மார்க்க கல்வியினுடைய அடிப்படை விஷயத்தை எல்லா முஸ்லீமான ஆண்களும் பெண்களும் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ்னா யாரு, ஈமான்னா என்ன, தொழுகையில் தக்பீர் கட்டணத்திலிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் என்னென்னலாம் ஓதணும், ஒதுனா என்ன, ஒழு முறிகிறதுனா என்ன, இப்படி இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் நீ என்ன படிப்பு வேணாலும் படித்து டாக்டராக ஆகுங்க, விஞ்ஞானியாக மாறுங்க, எதை வேணாலும் செய்யுங்க, மார்க்கம் வரவேற்கிறது. அதே சமயத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனைகள், கொள்கை சார்ந்த விஷயங்கள், வணக்க சார்ந்த விஷயங்கள், குர்ஆன் சார்ந்த விஷயங்களை நாம் அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இது நம்முடைய கட்டாய கடமை. சிலர்கள் நினைக்கலாம், எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, முடியலையே. இவர்கள் எல்லாம் வாயால் வடை சுடக்கூடியவர்கள். நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன், இப்போ 20 வருஷமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. களத்தில் இறங்கிடணும். ஒரு பெரிய வயசானவர் ஸ்மார்ட் ஃபோன்னா என்னன்னு தெரியாது. பிள்ளைங்க ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு ஃபோனை தான் முன்னாடி யூஸ் பண்ணார். பச்சை கலர் பட்டனில் ஒரு கை விரல் அமுக்குவார், சிகப்பில் அமுக்குவார், வேறு ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், அந்த முதியவர் ஒரு 60 தாண்டினவர் என் குடும்பத்துலேயும் இருக்கலாம், உங்கள் குடும்பத்துலேயும் இருக்கலாம். விரல் அப்படியே ஸ்மார்ட் ஃபோனில் விளையாடுது. டக்குன்னு ஒரு விரல் யூடியூப்பை தட்டுது, ஒன்று வாட்ஸ்அப்பை தட்டுது, ஒன்று ட்விட்டருக்கு போகுது, ஒன்று வேற எங்கெங்கேயோ போகுது. இதெல்லாம் எப்படிங்க நடந்துச்சு? ஸ்மார்ட் போனின் மீது இருந்த ஆர்வத்தின் மூலமாக அவர் கற்றுக்கொண்டார் என்று சொன்னால், குர்ஆனின் மீது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், இதை கேட்கக்கூடிய பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள், நீங்கள் குர்ஆன் ஓதணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கா? வயசு பெருசில்ல, 60 பெருசல்ல, 65 பெருசல்ல, உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்கும்? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் ஜனாசா, என் மையித் சந்தாக்களை சுமந்து செல்லுகின்ற பொழுது, என்னை குடிப்பாட்டுகின்ற பொழுது, என் கண்கள் குர்ஆனை பார்த்து ஓதிய கண்களாக இருக்க வேண்டும், என் கரங்கள் குர்ஆனை தொட்ட கரங்களாக இருக்க வேண்டும். இந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா சாக்கு போக்குலாம் சொல்லாம இன்றே அவசரமாக நீங்கள் போர்க்கால அடிப்படையிலே மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்குரிய வாய்ப்புகள் இன்றைக்கு கொட்டி கிடக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள், ஈமானிலிருந்து வணக்க வழிபாடுகளிலிருந்து எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு இறை பொருத்தத்தோடு வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.